2 நாள் முன்னாடி யோகாசனா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து முதல் முறையாக அகமதாபாத்தில் நடந்திருக்கு. அதோடைய இனாகரேஷன் ஃபங்க்ஷனில் மோடிஜி ஒரு 9 நிமிஷம் அந்த யோகாசனா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் முதல் முறை இன்ட்ரடியூஸ் பண்ணதை பற்றி பேசுகிறாங்க. அந்த 9 நிமிஷம் ஸ்பீச்சை தான் இப்போ தமிழாக்கம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் மணியின் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். ஒருவேளை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கிற பட்சத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். வணக்கம். இன்னைக்கு அகமதாபாத் அப்படிங்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்துல இருந்து உலகத்துடைய ஸ்போர்ட்ஸ் துறையில் ஒரு மிகப்பெரிய ஒரு புது சாப்டர் ஒன்று ஆரம்பிக்கிறோம். இன்னைக்கு முதல் உலக யோகாசன சாம்பியன்ஷிப் வந்து ஆரம்பிக்குது. இந்த சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்கிறதுக்காக எல்லா நாட்டிலேருந்து வந்திருக்கிற எல்லா அத்லெட்ஸையும் பாரத நாட்டுக்கு நான் வரவேற்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். அகமதாபாத் வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் நகரம். இது எங்கள் மொத்த நாட்டுக்குமே இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை, இந்த மாதிரியான ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு சிட்டியில் ஆரம்பிக்கிறதுக்கு மொத்த நாடே பெருமைப்படுறோம். இன்னும் கொஞ்ச நாட்களில் ஜூன் 21 உலக யோகா தினம் வரப்போகுது. அந்த நாளில் உலகத்தில் இருக்க பல நாடுகளில் யோகா சம்பந்தப்பட்ட நிறைய நிகழ்வுகள் நடக்க போகுது. அது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான உலக யோகா டேயோட இன்டர்நேஷனல் ஈவெண்ட் கல்கட்டாவில் நடக்க போகுது. அந்த யோகா டேக்கு முன்னாடி நம்ம வந்து யோகாசனா வேர்ல்டு சாம்பியன்ஷிப் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சோம். இது வந்து மக்களுடைய ஆரோக்கியத்துக்காகவும் நலனுக்காகவும் ஒரு டபுள் டோஸ் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நண்பர்களே, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாரத நாடு வந்து யுனைடெட் நேஷன்ஸில் இன்டர்நேஷ்னல் யோகா டே பற்றி நம்ம வந்து முன்னெடுத்து வச்சோம். நம்மளோட பாரம்பரிய கலாச்சாரத்திலிருந்து உலகத்தில் இருக்க எல்லா மக்களுடைய ஆரோக்கியத்துக்காக நன்மைக்கான யோகாவை வந்து கொண்டு போகணும். அதை வந்து உலக யோகா தினமாக அறிவிக்கணும்னு அறிவித்தோம். அதை வந்து யுனைடெட் நேஷன்ஸில் 190 நாடுகள், நம்ம பாரத நாட்டோட அந்த முன்னெடுப்பை 190 நாடுகள் வரவேற்றுச்சு. இன்னைக்கு வந்து அதை பல கோடி மக்கள் அதை கொண்டாடுறோம். பல கோடி மக்கள் அதை அவங்களுடைய தினசரி வாழ்வியலில் யோகாசனத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. தியானம், பிராணாயாமம், இது வந்து மக்களோட தினசரி வாழ்வியல்லையே வந்து கலந்துருச்சு. ஆனால் நண்பர்களே, ஒரு கலாச்சாரமுமே அந்தந்த சமயத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலை மாதிரி புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். அந்த அடிப்படையில் யோகாசனத்துக்கான வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வந்து இந்த மாடர்னுக்கான ஒரு முன்னெடுப்புன்னு எடுத்துக்கலாம். இந்த சாம்பியன்ஷிப் மூலமாக யோகாசனத்தை வந்து ஒரு காம்படிட்டிவ் ஸ்போர்ட்டாக நம்ம இது கொண்டு வர போகிறோம். எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது, வர்ற காலங்களில் இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜில் யோகாசனத்துக்கு அவ்வளோ பெரிய ஒரு ஸ்போர்ட்டாக அதுக்கு வந்து அங்கீகாரமும் ஒரு முக்கியத்துவம் கிடைக்கும் அப்படிங்கிறத ரொம்ப நான் நம்புகிறேன். அது ஒலிம்பிக்ஸாக இருக்கட்டும், இல்லை மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸில் வந்து யோகாசனத்தை ஒரு ஸ்போர்ட்டாக கொண்டு வரதா இருக்கட்டும், நம்ம நிறைய அதுக்காக வேலை பண்ணுறோம். அதனால் வந்து கண்டிப்பாக அதோடைய பலன் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நான் கண்டிப்பாக சொல்கிறேன், இந்த உலக யோகாசனா சாம்பியன்ஷிப் இப்போ நடக்க போகிற இந்த சாம்பியன்ஷிப், அகமதாபாத் நடக்க போகிற இந்த சாம்பியன்ஷிப் வந்து நாளைக்கு வரப்போகிற விஷயங்களுக்கு ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.
நண்பர்களே, இந்த யோகாசனத்தை வந்து ஸ்போர்ட்ஸாக பார்க்குறதுல இன்னொரு பார்வையும் இருக்குது. ஒரு ஸ்போர்ட்டுமே அது கூட சேர்ந்து ஒரு ஈகோ சிஸ்டத்தையே வந்து அது டெவலப் பண்ணணும். அதாவது அந்த ஒரு சுற்றுச்சூழல்னு சொல்லலாம், அதுவே வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் அந்த ஸ்போர்ட்டை சுற்றி உருவாகும். அதனால் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். அதனால் யோகாசனம் ஸ்போர்ட்ஸுமே பல புது வாய்ப்புகளையும் பரிணாமங்களையும் உண்டு பண்ணும். इससे जुड़ी नई संभावनाएं भी बढ़ेगी. ये खिलाड़ियों के लिए, அதாவது யோகாசனம் பண்ணுற அந்த ஸ்போர்ட்ஸ் வீரர்களுக்கு அவங்களுக்கு கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், ட்ரெயினர்ஸ்க்கு நிறைய வேலைகள் கிடைக்கும், ஸ்போர்ட்ஸ் சயின்டிஸ்ட் உருவாவாங்க, நிறையா இந்த துறையில் ரிசர்ச்சர்ஸ் டெவலப் ஆவாங்க, ஈவெண்ட் மேனேஜர்ஸ் கூட இதை வந்து உருவாவாங்க. ஏன்னா இதை ஒரு ஸ்போர்ட்டாக இதை கொண்டு போகும்போது. நண்பர்களே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எந்த சமயத்தில் நம்ம இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பிளான் பண்ணுறோம்னு சொன்னால், மொத்த உலகமே உலக யோகா தினத்துக்காக தயாராகிட்டு இருக்கிற போது அந்த சமயத்தில் நம்ம இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரோம். இந்த வருஷம் உலக யோகா தினத்துடைய கரு என்னன்னு கேட்டிங்கன்னா, யோகா ஃபார் ஹெல்தி ஏஜிங். அதாவது ஆரோக்கியமாக நீங்கள் முதுமை ஆகிறதுக்காக யோகா எப்படி பயன்படுத்துறதுங்கிறத தீம். எல்லோரும் என்ன நினைக்கிறாங்கன்னு சொன்னால், எப்படி வந்து ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் வேலைப்பாட்டோடு இருக்க முடியும்னு யோசனை பண்ணுறாங்க. அதுக்கு யோகாவை எப்படி நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தீர்வு. யோகா வந்து உங்களுக்கு லௌகிக்க ஆசைகளில் இருந்தும் டிசீசஸில் இருந்தும் நோய்களில் இருந்தும் யோகா வந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக கம்மி செலவில் இருக்கிறதுக்கு வந்து யோகா தான் சிறந்த தீர்வு. அதனால் இப்போ சொல்கிற மந்திரம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, தினமும் யோகா பண்ணுங்க, எல்லா நோய்களையும் குணப்படுத்துங்க. நண்பர்களே, இந்த சிந்தனையை வந்து முன்னாடி கொண்டு போகிறதுக்காக பாரத அரசாங்கம் வந்து ஆயுஷ் அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக யோகா 365 அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்பு எடுத்து வைக்கிறோம். இந்த யோகா சாம்பியன்ஷிப்பில் கலந்துக்க போகிற எல்லா கில்லாடிங்கக்கிட்டையும், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்கிட்டையும் நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, நீங்கள் உங்கள் நாட்டுக்கு போனதுக்கப்புறமா இந்த மெசேஜை, யோகாசனத்தை பற்றின முக்கியத்துவத்தை உங்கள் நாட்டு மக்கள்கிட்ட நீங்கள் கொண்டு போய் சேருங்க. நீங்கள் எல்லாரும் யோகா 365 அப்படிங்கிற முன்னெடுப்போடைய ஒரு அம்பாசடர்ஸாக நீங்கள் இருக்க போகிறீங்க. உங்களுடைய அனுபவம், யோகாசனத்து மேலே உங்களுக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை மொத்த உலகத்துக்கும் வந்து இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்க வைக்க முடியும். நண்பர்களே, இந்த காம்படிஷனில் யார் ஜெயிச்சாலும் சரி, இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு விஷயத்தில் கலந்துக்கிறது மூலமாக நீங்கள் ஏற்கனவே வந்து வெற்றி பெற்றவராக நீங்கள் வந்து ஆயிட்டீங்க. உங்களுடைய திறமை, உங்களுடைய ஒழுக்கம் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் வந்து ஒரு உத்வேகம் கொடுக்கும். ஒரு முறை நான் எல்லாத்துக்கும் வந்து என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த உலக யோகாசன சாம்பியன்ஷிப்போடைய ஆர்கனைசர்ஸுக்கும் வந்து என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறேன், The first World Yogasana Championship 2026 அகமதாபாத் வந்து ஆரம்பிக்கப்படுகிறது.